மனைவியால் மனவருத்தத்தில் இருந்த தவான் திடீர்னு தனது ஓய்வு முடிவை அறிவித்து பரபரப்பை கிளப்பியிருக்காரு. தவான் எதனால ஓய்வு முடிவை அறிவிச்சிருக்காரு, டோனி குறித்து தவான் சொன்ன விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்தியனுடைய மிக சிறந்த தொடக்க ஆட்டக்காரராக ஒரு காலத்தில் வலம் வந்த தவான் ஐசிசி நாயகன் என்று போர்த்தப்படக்கூடிய ஒரு வீரராகவும் வலம் வரார். ஏன்னா அவர் ஐசிசி தொடர்களில் சிறப்பாக விளையாண்டு தொடர் நாயகன், ஐசிசி தொடரில் அதிக ரன் அடித்த வீரர் அப்படின்னு பல சாதனை சம்பவங்கள் பண்ணியிருக்கார். ஸோ அதனால தவானை அன்பா இந்திய ரசிகர்கள் ஐசிசி நாயகன்னு அழைப்பாங்க. இப்படி பல சாதனைகளை படைத்த தவான் தனது ஓய்வை இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. தவான் இதுவரையும் இந்திய அணிக்காக 34 டெஸ்ட் போட்டி விளையாண்டு 2315 ரன் அடிச்சிருக்காரு. 7 சதம் 5 அரை சதம் அடிச்சிருக்காரு. 167 ஒரு நாள் போட்டியில் 6793 ரன் அடிச்சிருக்காரு. இதில் 17 சதம் 39 அரை சதம் அடங்கும். தவான் கடைசியாக கடந்த 2022ஆம் ஆண்டு வங்கதேசத்துக்கு எதிராக ஒரு நாள் போட்டி விளையாண்டாரு. 2018க்கு பின்பு தவான் டெஸ்ட் மேட்ச்சில் விளையாடலை. 2021 ஜூலை இலங்கைக்கு எதிராக நடந்த சீரியஸில் தவான் கேப்டனாக இளம் அணியை வழிநடத்தினார். அதன் பிறகு அவர் வயது காரணமாக இந்திய அணியில் இடம் கிடைக்கல. ஸோ 38 வயதாகும் தவான் இன்னைக்கு தனது ஓய்வு முடிவை அறிவிச்சிருக்காரு. மேலும் தவானுடைய இந்த ஓய்வு முடிவுக்கு அவருடைய திருமண முறிவு முக்கிய காரணம்னு சொல்கிறாங்க. ஏன்னா தவான் காதலித்து திருமணம் செய்த அமெரிக்காவை சேர்ந்த குட்டு சண்டை வீராங்கனை ஆயிஷா முகர்ஜி அவர்களை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் தனது பையனை பார்க்க தவான் பல முயற்சிகள் எடுத்து அதன் பிறகு பார்த்தாரு. இருந்தாலும் தவான் பிறந்தநாள் அன்றும் தவானுடைய பையன் பிறந்தநாள் அன்றும் தவான் அவரது பையனை பார்க்க முடியலைன்னு வருத்தத்தில் இருந்தார். மேலும் தன் பையன் குறித்து பல இடங்களில் ரொம்ப உருக்கமாக பேசியிருந்தார். இந்த நிலையில் மன வருத்தத்தில் இருந்த தவான் தனது ஓய்வு முடிவை அதிரடியாக அறிவிச்சிருக்காரு. அவர் ஓய்வுக்கு வயது முக்கிய காரணமாக இருந்தாலும் அவருடைய திருமண பந்த முறிவும் முக்கிய காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேலும் தவான் தனது ஓய்வு அறிவிப்பு நிகழ்ச்சியில், நான் ஓய்வு பெறும்போது அழக்கூடாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நன்றின்னு சொன்னார். மேலும் டோனி குறித்து அவர் எமோஷ்னலாக ஒரு விஷயம் சொன்னார். 2015 உலகக்கோப்பை போட்டிக்கு முன்பு நான் நன்றாக விளையாடலை. அந்த சமயத்தில் டோனி எனக்கு ஆதரவாக இருந்தார். இந்த நேரத்தில் நான் டோனிக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னு டோனி குறித்து உருக்கமாக பேசினார் தவான். மேலும் தவான் இந்திய அணிக்காக ஐசிசி தொடர்களில் விளையாடும்போது இந்திய அணி அதிக கோப்பைகளையும் வெற்றி பெற்றிருக்கு. தற்போது கில்லை வச்சு இந்திய நிர்வாகம் உருட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ தவானுடைய இந்த ஓய்வு முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவான் இடத்த வேறு எந்த ஒரு லெஃப்ட் ஹேண்ட் தொடக்க ஆட்டக்காரர் நிரப்புவார் அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்.